தொகுதி ஒற்றுமையை வலுப்படுத்தும் சம்பவம். மூர்த்தீஸ்வரன் பஞ்சபூதங்களில் நீண்டெல்லாம் முனிவர் வழிபட்ட தலம். சண்முகம் அரிய கோலத்தில் காட்சி தரும் தலம் என சிறப்பு பெயர்களை கொண்ட சாமமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் சேலம் மாவட்டம் மித்தாப்பூர் என்ற ஊரில் வசிஷ்டகாரஜியோரம் கோயில் அமைந்துள்ள தல வரலாறு. ஒரு சமயம் பார்வதியின் தந்தையான தட்சன் மாபெரும் யாகம் ஒன்றை நடத்தினார். யாகத்தில் சிவபெருமான் அழைக்கப்படவில்லை. மேலும் சிவனுக்கு விவாகம் தட்சன் தர மறுத்தது. சிவபெருமான் பார்வதி யாகத்தில் கலந்து கொள்ள என்று கூறினார். சிவபெருமான் உத்தரவிட்டு அந்த யாகத்திற்கு பார்வதி சென்ற அரிதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னை விட்டு பிரிந்து வாழக்கடவா என்று பார்வதி சாபமிட்டார். பின்னர் சிவபெருமான் மனம் வேண்டிய தலத்தை விஸ்வமித்திரரின் அமைந்தார். சிவபெருமானை பிரிந்து செல்வதால் அருந்து அடைந்த பார்வதி தேவி தன் ரமணியனாக விஷ்ணுவை தலம் வந்து ஈஸ்வரை நோக்கி கொடுந்தவன் இருந்தார். பார்வதியின் பக்தியை கொண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் காட்சியில் தண்ணீர் கொடுத்து அருள்புரிந்தார். கூறப்படுகிற ஒரு முறை இந்திரன் ஹேம பூஜை செய்து நினைத்தான். அவன் கௌதம முனிவர்கள் அடுத்த நேரம் ஒன்றை குறித்து சொன்னார்களோ வடிவங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த அமிர்தத்தை சீராக பயன்படுத்தக்கூடாது என்று முனிவர் அறிவுறுத்தினார். அமிர்தத்து வந்த இந்திர தானே எப்போது இந்திர தேவியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. தன்னுடைய ஞானத்தில் வந்த கௌதம முனிவர் இந்திர மனைவியான இந்திரனிட ஒரு அழகிய மலரை கொடுத்தார். அந்த அழகிய மயங்கிய இந்திரனை அமிர்த நிலத்திற்கு ஹேமத்துக்கு வர முடியவில்லை. மனைவியின் துணையின்றி ஹேம பூஜை பட்டு வெற்றி பெற முடியாது. இதனால் கோபம் கொண்ட இந்திரன் மனைவி பிரிந்து வாழ்வேன் என்ற கௌதம முனிவருக்கு சாப்பிட்டார். பிற மனைவி பிரிந்த கௌதம முனிவர் இத்தலம் வந்து சாம்பமூர்த்தியாக வழிபட்டு சாபமிட்டாக தல வரலாறு கூறுகிறது. கோயில் அமைப்புக்கு கோயிலும் 3 நிலை ராஜ ஒருத்தர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கருவடையில் சாம்பமூர்த்தியாக சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். தாயார் மனமணி என்னும் திருநாமத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதி காட்சி தருகிறார். கருவறை சுற்றுப்புறத்தில் விநாயகர், தட்சமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, முருகன் ஆகியோர் உள்ளனர். இங்கு அருள்வாய்க்க முருகபெருமான் முன்புறம் 3 முகம் பின்புறம் 3 முகம் என 6 முகங்களுடன் காட்சி அளிக்கிறார். கோயிலின் மடப்பள்ளி அருகே தென்மலை 4 லிங்கங்கள் உள்ளன. சதுர் லிங்கம் என்று பெயர். கருவறையில் பின்பக்கம் 10 லிங்கங்கள் உள்ள சிறப்பாகும். செவிலை ஆகியோரும் தனித்தனி இதில் அருள்பாலிக்கின்றன. ஆலயத்தில் தல விருஷமாக வில்லுவ மரமும் தீர்த்த விருஷமாக நதியும் உள்ளன. விழாக்களில் கோயிலின் சித்திர பருவ வைகாசி விசாகம் ஆடிப்புறம் நவராத்திரி ஐப்பசி அன்ன பிரசாதம் திருக்கார்த்திகை மார்கழி சிற தரிசனம் பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் வெகு கொண்டாடப்படுகிறது. இங்கு வந்து சாமமூர்த்தியை வழிபட்டால் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 40 வருஷம் குழந்தை பிள்ளைகள் விலகும் என்று பக்தர்கள் நம்பிக்கை. பிரிந்த தம்பிகா கோயில் பிரிவத்தில் உள்ள சிமரத்தில் வந்து எழுகிறார்கள். இதன் மூலம் பிரிந்தவர் ஒன்று சேர வந்த சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று மகிழ்ச்சி அவ்வளவுதான் கூறப்படுகிறது. அமைவுடன் சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் புத்திரகொண்டபுலை உள்ளது. அங்கிருந்து 2 மீட்டர் தொலைவிலே கோயில் அமைந்துள்ளது. ஐசியு அவதான் செய்த நரசிம்மத்தலம் ஆந்திர பிரதேச மாநிலம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள கிழக்கு மலை தொடர்ச்சி ஒரு பகுதியான நல்லமலா மலைத்தொடர் அமைந்துள்ள புனித தலம் ஷேபிலம். ஸ்ரீ ஜாஜா நரசிம்மர், ஸ்ரீ அசோபிலா நரசிம்மர், ஸ்ரீ மாவலியா நரசிம்மர், ஸ்ரீக்ரோடா நரசிம்மர், ஸ்ரீ காரஞ்ச நரசிம்மர், ஸ்ரீ பார்கவ நரசிம்மர், ஸ்ரீ யோகானந்த நரசிம்மர், சத்ரார நரசிம்மர், ஸ்ரீ பாவ நரசிம்மர் என நவ நரசிம்ம ஸ்தலங்கள் உள்ளன. தலங்களில் திகுவா அழைக்கப்படும் கீழ் அகோபிலம், யகுவா என அழைக்கப்படும் மேல் அகோபிலம் ஆகியோர்கள் அமைந்துள்ளன. மகாவிஷ்ணு தன் பக்தனான பிரகலாதனுக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்து ரணியனை அதம் செய்த இடம் ஸ்ரீசால நரசிம்ம அமைந்துள்ள இடமாக ஸ்ரீசல நரசிம்மர் கோயிலானது ஏதமலை மற்றும் கருடமலைக்கு இடையில் அச்சலாஜாய மேரு என்று குன்றின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் அருகில் மலையும் இதிலிருந்த பாவநாசினி அருதி கொட்டிய வண்ணம் உள்ளது. ஸ்ரீ ஜுவாலா நரசிம்மர் கோயில் அடைய மலைக்கு மேலிருந்து வெட்டும் பல நாசினி அருவிகளுக்கு இடையே குறுகலான ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டும். மூலவர் ஸ்ரீவாலா நரசிம்மர் ஒரு கோயிலிருந்து காட்சி தருகிறார். கிருதி அத்தில் நரசிம்மர் சுவாமி உக்கிரமேசத்தை நரசிம்மர் வழிபட்ட தூண் அரண்மனை வாசலாக இந்த இடம் வரை ரணியனை இழுத்து வந்து அவனை வதம் செய்துள்ளார். ரணியவதம் நடைபெற்ற இடம் அதில் அப்போது உக்கிரத்தின் காரணமாக பகுதி விபத்தில் தகித்து கொண்டிருக்கிறது. இதனாலே இத்தலம் ஒரு கோயிலிருந்து அல்ல நரசிம்ம
ஸ்ரீஜ்வாலா நரசிம்மர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிற நாளடைவில் வெள்ளம் உக்கிரம் தணிந்து வெப்பம் குறைந்து தற்போது அமைதியாக ஸ்தலம் காட்சி தருகிறது. குகைக்குள் நரசிம்மர் சுவாமி 3 வெவ்வேறு முகங்களை நமக்கு காட்சி தருகிறார். மூலவரை வலது பிரதேச அரணியனை வதம் செய்வதற்காக தூணை பிளந்து கொண்ட நரசிம்மர் ரூபத்தை ஆக்ரோஷமாக வெளியேறும் திருக்கோவில் நரசிம்மர் அணியனும் இடதுபுறத்தில் திருக்கோயில் இடதுபுறத்தில் நரசிம்மர் அணியிடம் ஓரிட்டவன தலைமுடியை பிடித்து நிலைவடிக்கு இழுத்து கொண்டு செல்லும் திருக்கோயிலில் உள்ள நடுநாயக மூலவர் நரசிம்மசாமி 8 திருக்கரங்கள்தான் கோலத்தில் காட்சி தருகிறார். அசுரரான ரணயனை ஆகாயம் அல்லாத ஊய் அல்லாத தனது தொடை மீது கொடுத்தியான ஆயுதத்துக்கு எதிராக தான் கூறிய நகங்களை கொண்டு அவர் ஆர்வை விழுந்தபடி அவர் குடலை அழகாக அணிந்தும் கோலத்தில் நரசிம்மரின் இடது வலது திரு கரங்களையும் ஒரே சங்கும் சக்கரம் அமைந்துள்ளது. 2 திரு கரங்கள் ரணயனின் ஆர்வை கிழித்த வண்ணமும் 2 திருக்கரங்களை ரணயனின் தலையையும் காலையும் மொத்தமாக பிடித்து கொண்டிருக்கும் காட்சி மற்ற 2 கரங்களை அவருடைய குடலை மாலையாக ஏந்தி அணியும் கொலை இவராக 8 திருக்கரங்கள்ட்ட ஆக்ரோஷமாக காட்சி தருகிறார். அகண்ட நெற்றி தீர்க்கமான 2 புருவங்களும் கோரை பற்கள் நீளமான நாக்கு நதி தைக்கம் 2 கண்கள் திரண்ட புஜங்கள் என தன் பக்தர் பிரயானுக்கு இரணியனை வதம் செய்த கோலத்தை காட்சி தந்து அறிவார். நரசிம்மனின் பாதத்தில் அருகில் கூப்பிட்ட கரங்களை பிரகலாதன் காட்சி தருகிறார். அருகில் கருடன் சுக்கராச்சாரியர் மகாவிஷ்ணு ஆகியோரை காணலாம். கோயிலுக்கு முன்பாக இடதுபுறத்தில் இரத்த குண்ட என்ற ஒரு சிறிய தடாகம் காணப்படுகிறது. இதில் உள்ள தண்ணீர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. நரசிம்மர் ரணயனை வதிக்க பின்னர் இங்கு தன் 2 கரங்களை கழுவியதாக அதனால் இந்த தடாகத்தில் உள்ள தண்ணீர் சிவப்பாக காட்சியாக கூறப்படுகிறது. ராஜா நரசிம்மர் தலத்திற்கு செல்லும் வழியில் வேத மலையின் உயரமான ஒரு இடத்தில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்ட கல் தூணை பிளந்து கொண்டு அதிலிருந்து நரசிம்மசாமி ஆக்ரோஷம் வெளிப்பட்ட தூணை உக்கிர ஸ்தம்பம் என்பார்கள். ரணயனின் அரண்மனையிலிருந்து 1000 தூண்கள் அழிக்கப் போவது நரசிம்மசாமி வெளிப்பட்ட இந்த தூண் மட்டும் வேதமலையின் உச்சியில் நிலைத்து நின்று கொண்டிருப்ப இந்த தூணாக 2 பிளந்து 2 வழியாக காட்சியளிப்பை காணலாம். ஸ்ரீஜ்வாலா நரசிம்மரை தரிசித்து திரும்ப வழியில் இடதுபுறத்தில் உக்கிர ஸ்தம்பத்தின் தொடக்க பாதை தென்படுகிற ஒரு பெரிய தாம்பு கயிறு கட்டி வைத்துள்ளார். அதை பிடித்து கொண்டு மேலே ஏற வேண்டும். எவ்வளவு சுலபமல்ல என்பதை பார்த்த மாத்திரத்திலே புரியும். நரசிம்மசாமி அவதாரம் செய்த இந்த உக்கிரம உச்சியில் ஜெயக்கொடி பறப்பதை நம்மால் காண முடிகிறது. உக்கிர சம்பவத்தின் உச்சியை அடைந்ததால் அங்கிருந்து வேத மலை மற்றும் கருடாமலையின் முழுதோட்டத்தை நம்மால் பார்க்க முடியும். சோபிலத்தில் அமைந்துள்ள நவநாகரிக கோயில்கள் தரிசன விக்கிரமஸ்தம்ப பயணம் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. அமைவிட சென்னையிலிருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் சோபிலா அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து ஆந்திராவில் திருப்பதி ஹைதராபாத் முதலான பல நாட்களில் இருந்த பேருந்து நேரடியாக அல்லக்கட்டா வரை இயக்கப்படுகிறது. அல்லக்கட்டாவில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் அல்லக்கட்டாவிலிருந்து தொலைவில் இருந்த அஹோபிலத்தை பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் சென்று அடையலாம்.